an object 4 centimeter in height h சரியா h வந்து 4 centimeter சரியா h 4 centimeter is placed 15 centimeter in front of concave mirror. rough or concave போட்டுக்கோ. rough or concave mirror போட்டா அப்படின்னா concave mirror is placed 15 centimeter in front of concave mirror. u ஓட சைன் எப்பவுமே என்ன எடுக்கணும் minus 15 centimeter சரியா minus 15 centimeter. concave mirror of focal length. concave அப்படி வந்தாலே என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் f is equal to minus and concave வந்தாலே கண்ண முடியும் minus எடுத்துக்கணும். at what distance from the mirror should a screen place to obtain the sharp image? so to find வந்து v is equal to question mark solution. mirror தானே இது concave mirror equation 1 by f is equal to 1 by v plus 1 by u சரியா அப்ப என்ன பண்ணலாம் 1 by v 1 by f is equal to 1 by v plus 1 by u substitution பண்ண ஆரம்பிச்சிடலாம். தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவா. 1 by f வந்து minus 10 1 by v தெரியாது 1 by minus 15 இது minus ஆயிடும் plus into minus ஸ்டெப் நிறையவே போடுறோம். 1 by v minus 1 by 15 ஆகும். 1 by v மட்டும் தான் தேவை. இந்த மைனஸ் இது எக்ஸ்ட்ராவா இந்த சைடு இருக்கா அந்த மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிடும். 1 by 15 minus 1 by 10 is equal to 1 by v. LCM வந்து 15 10 5 3s are 5 2s are ரெண்டுமே நம்பர்ஸ் 5 3s 30 சரியா 30 15 2s are 30 அப்ப இந்த 2 இங்க வரும் 10 3s are அப்ப 1 by v அப்ப 2 minus 3 minus 1 by 30 is equal to 1 by v. v is equal to minus 30 சரியா v is equal to minus 30 centimeter போட்டுறேன் ஓகேவா. next என்ன பண்ணலாம் அப்படின்னா calculate the height of the image. இங்க சால்வ் பண்ணிடுறேன். m calculate the height of image சரியா. height of image னா height of magnification formula அந்த லைட் ஸ்விட்ச் போடு. m வந்து h dash by h r minus v by u. அவனா கேட்டிருக்காங்க height of image தானே தேவை. அப்ப h dash அப்படின்னும் போது மைனஸ் அப்படியே இருக்கட்டும் minus v by u into h. v ஓட வேல்யூ எவ்வளவு வந்துச்சு minus 30 minus of minus 30 u ஓட வேல்யூ minus 15 h ஓட வேல்யூ 4. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிக்கோ. 15 1s are 15 2s are 2 4s are 8 minus 8 h dash வந்து minus 8 சரியா. அப்ப இது வந்து மேக்னிஃபைடு இமேஜா டிமினிஷ்டு இமேஜா இதோட நேச்சரும் கண்டுபிடிக்க தரணும். இதோட ரே டயக்ராம் போட கத்துக்கோ. இப்ப இதோட ரே டயக்ராம் எப்படி பண்ணலாம் பாருங்க. ரே டயக்ராம் என்ன பண்றான் டயக்ராம் போட்டு அனலைஸ் பண்ணி நீ போட்டது கரெக்டா இல்லையான்னு விஷுவலைஸ் பண்ணிடு. கான்கேவ் மிரர் போட்டுக்கோ. ஃபோக்கல் லென்த் 15 ஃபோக்கல் லென்த் 15 சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 30 இருக்கும். ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்காங்க ஃபோக்கல் வந்து 10 சாரி ஃபோக்கல் லென்த் வந்து 10 ஃபோக்கல் லென்த் 10 சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து 20 இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து 15 அப்ப இங்க வச்சிருக்காங்க. இங்க பிட்வீன் c and f னா behind the c magnified image தான் கிடைக்கும். கரெக்டா வந்திருக்கா. இது 4 அது இன்வெர்ட்டட் இமேஜ் -8 2 times the magnification ஆகும் வந்திருக்கு. அதே நேரத்துல இமேஜ் 20 தாண்டி இந்த சைடு தான் வந்திருக்கணும். கரெக்டா -13 வந்திருக்கு. நம்ம போட்டது கரெக்ட். டயக்ராம் போட்டு அந்த ரே டயக்ராம் எந்த கேஸ்ன்னு பார்த்து அதை வெரிஃபை பண்ணிடுற. இதோட நேச்சர் கேட்கலினாலும் நீ மென்ஷன் பண்ணி வச்சிரு. ரியல் இன்வெர்ட்டட் டிமினிஷ்டா என்லார்ஜ்டா enlarged. real inverted and enlarged. real inverted and enlarged or magnified நாலும் ஒண்ணுதான். So இந்த question first தெளிவா படிங்க. a linear magnification produced by the spherical mirror plus 3 m வந்து plus 3 சரியா. spherical mirror
அது கான்கேவா கான்வெக்ஸ் எல்லாம் எதுவும் தரல. +3. இப்போ +3 அப்படின்னும் போது இதோட நேச்சர் என்னவா இருக்கும்? எரெக்ட் இமேஜ்னு அர்த்தம். சரியா? ப்ளஸ் அப்படின்னா எரெக்ட். சரியா? எரெக்ட் இமேஜ். சரியா? எரெக்ட் இமேஜ்ன்றத ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் 3. வாட் டைப் ஆஃப் மிரர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதானா? கான்கேவா கான்வெக்ஸா பார்க்கணும். எரெக்ட் இமேஜ் வந்து ரெண்டுத்துலயுமே ப்ரொடியூஸ் ஆகும். கான்வெக்ஸ்ல மேக்னிஃபைடு இமேஜ் வராது, டிமினிஷ்ட் இமேஜ் மட்டும் தான் வரும். சரியா? கான்வெக்ஸ்ல சைட் வியூ மிரர்ல குட்டியான இமேஜ் மட்டும் தான் வரும், பெரிய இமேஜே கிடைக்காது. குட்டி இமேஜ் மட்டும் தான் கிடைக்கும். ரே டயக்ராமும் கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரே டயக்ராமே போட்டுறேன். அப்ப கான்கேவ் மிரர் இப்படி போட்டோன்னா போல், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பிளேஸை வச்சோன்னா இப்போ நான் ஆகும், இங்க வச்சா எரெக்ட் இமேஜ் இப்படி பெருசா கிடைக்கும். சரியா? ஸோ இப்படி எரெக்ட் இமேஜ் பெருசா கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் கண்டிஷன். அப்போ வாட் டைப் ஆஃப் மிரர்னா ஏ கொஸ்டின் வந்து கான்கேவ் மிரர். சரியா? கான்கேவ் மிரர். நெக்ஸ்ட் வந்து வேர் இஸ் த ஆப்ஜெக்ட் லொகேட்டட்? வேர் இஸ் த ஆப்ஜெக்ட் லொகேட்டட்? between F and P. ஆப்ஜெக்ட் லொகேட்டட் தான் கேட்டுக்கிறாங்க. ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கா? between F and P, போல் அண்ட் ஃபோக்கஸ். இதுக்கு நடுவில் வச்சுனா மட்டும் தான் எரெக்ட் இமேஜ் கிடைக்கும். மீது எல்லாத்துலயும் கான்கேவ்ல இன்வெர்டட் இமேஜ் தான் கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் between F and P. List the two properties of image formed. என்னென்ன ப்ராப்பர்ட்டி? virtual, erect, enlarged. சரியா? அப்ப மூணு தான் இருக்கு நேச்சர். மூணுமே எழுதி வச்சிரு. விர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்டு. அதர் தென் மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டு எழுதினாலே போதும், விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். சரியா? மேக்னிஃபிகேஷன் ஏன்னா +3 கொடுத்துட்டாங்க, அதனால அவங்க வேணான்ட்டாங்க. அதர் தென் அதான் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான் நம்மளுக்கு தேவையானது. என்லார்ஜ்டு தேவையில்ல. சரியா? விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் ரெண்டு எழுதினாலே கூட போதும். draw the ray diagram கம்ப்ளீட் பண்ணோம். இந்த டயக்ராம் ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம் பாரு. என்ன பண்ணிருந்தோம்? parallel வந்தா ஃபோக்கஸ் வழியா போகுதுன்ற மாதிரி போட்டுக்கலாம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா வந்தா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த சைடு டைவர்ஜ் ஆகும். இதை ரெண்டுத்தையும் இப்படி இன்டர்செக்ட் பண்ணினா இந்த ஷேப்ல வரும். சரியா? ரே டயக்ராம் தெளிவா போடுங்க.